இன்றைக்கி திவ்யா 2-3 இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னாச்சு, எப்படி இருக்கீங்க அப்படி கேட்ட உடனே நல்லா தூங்கினேன் 2 நாள் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட அப்படி தான் நினச்சிருந்தேன். ஏன்னா பாவம் நிறைய வேலை பார்த்தாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னும் என் உடம்பு கொஞ்சம் ஃபுல்லாக சரியாகலை. ஸோ நான் டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். இப்போது நான் ரெக்கவர் ஆகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. மேபி அதனால தான் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது போல இருக்குது. அப்புறம் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நீங்களாம் தான் எபிசோட்ஸ் பார்க்கணும், நான் லைவாகவே அங்கேருந்து பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு பின்னாடி என்ன பேசுனாங்கன்னு மட்டும்தான் தெரியாது. அது எல்லாத்தையும் நான் எப்படியும் அங்கேயே பேபி ஹவுஸ்லேயே நான் குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த வீட்டிலேருந்து நீங்கள் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கிறீங்க, யாரோட சகவாசமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு வந்துட்டு எல்லாரு கூடயுமே நான் கடைசியில் கொஞ்சம் ஜெல் ஆகிட்டேன். அரோரா, ஆதிரை, கனியக்கா இவங்க கூடலாம் எனக்கு நல்ல ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் யாரு கூடயும் சகவாசம் வேண்டாங்கிற மாதிரி இல்லை. இப்போ எல்லாருக்கிட்டையும் பழகிட்டேன். அந்த வீட்லேயே திருப்பி அவங்களெல்லாம் மீட் பண்ணி இப்போ அவங்கள வெளியில் பார்த்தாலும் பேசிக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ நெகட்டிவிட்டி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நம்மாள் முருகனை மட்டும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு வடபழனி கோயிலில் போய் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அவங்களோட பிஆர் அலிகேஷன்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அப்படியே சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி நிவி, ரித்திகா இவங்க எல்லோரும் சீரியல் ஆக்ட்ரஸ், இவங்க எல்லோரும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபேன்ஸே எனக்காக இவ்வளோ பண்ணும்போது அவங்க என் கூடயே இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எனக்காக ஒரு வீடியோலாம் கட் பண்ணி போட மாட்டாங்களா? அவங்க போட்டிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, பிஆர் அலிகேஷன்ஸ்ங்கிறது வருஷம் வரது தான். அர்ச்சனாக்கும் இப்படி தான் வந்துச்சு. ஸோ பிஆர் என்ன ஒரு வீட்லேயே போய் ஃபோனை பிடிங்கியா ஓட் போட முடியும்? அப்படிலாம் கிடையாது. பிஆர்னால் என்ன பண்ணுவாங்க, நம்ம பண்ணதை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவாங்க. நான் பண்ணாததையாக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிட்டாங்க, பண்ணது தானே ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேசிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்காக எல்லாமே பண்ணாங்க. அதை மிஞ்சி ஒருவேளை ஒரு பிஆர் இருந்திருந்தால் கூட நான் செய்யாதது எதையுமே அவங்களால காமிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா ரொம்ப ஸ்வாகாக ரிப்ளை பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறாங்க. ஒரு 4 பேருக்கு என்னை பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு 10 பேருக்கு என்னை பிடிக்காது. அந்த பிடிச்ச 4 பேர் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு. சில பேர் ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண மக்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதை ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் சப்போர்ட் பண்ணாத ஹேட்டர்ஸையும் அவங்க எதுவுமே தப்பாக பேசலை. அப்புறம் நீங்கள் ரொம்ப தனியாகவே விளையாண்ட மாதிரி இருக்கே அப்படின்னோடனே, அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கூடையும் ஜெல் ஆகிட்டேன். பட் ஜென்ரலி விஜேஎஸும் பிபி 2 பேருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தனியாக விளாண்டா தான் உங்களோட கேம் அஃபெக்ட் ஆகாது அப்படிம்பாங்க. அது கரெக்ட் தான். ஏன்னா வந்து ரொம்ப குரூப்பாக ப்ளே பண்ணும்போது அவங்க முகத்தில் முழிக்கின்மே முகதாட்சணியம் பார்க்க வேண்டி வரும். ஸோ இதுனா அப்படி இல்லாமல் நம்ம பாட்டு இறங்கி ஆடலாம் கேமை. அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. கடைசி பாரு கமருதன் அந்த கார் டாஸ்க் பற்றி கேட்கும்போது, ஆமாம் நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கமருதன் கூட நான் ஒரு 1.5 years ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அவன் வந்து ரொம்ப அந்த டைமில் உடஞ்சி போன மாதிரி இருந்தது அவன் கிளம்பும்போது. ஸோ உடஞ்சி போயிருக்கும்போது சொல்லக்கூடாதும்பாங்க. பட் அப்போ சொல்லலைன்னா அவன் எப்பயுமே கேட்க மாட்டான். அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபினாலேயில் அவங்க வந்து பேசினாங்களே, அப்போ ஃபினாலேக்கு அவங்க 2 பேர் சேர்ந்து வந்திருந்தாங்களேன்னு உடனே அவங்க 2 பேர் அடல்ட்ஸ், அவங்களுக்கு தெரியும் அவங்க லைஃப்லலாம் நம்ம போய் இன்வால்வ் ஆக முடியாது. நான் 2 பேர்த்து கூடயுமே பேசினேன். நாங்கள் கேக் கட் பண்ணோம். கமருதனி கிட்ட வந்து சாரி சொன்னார். சரி நான் ஏதாவது பேசிட்டேன் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடுங்க கமருதனி, இப்போ நம்ம அது கேம் விட்டு வெளியே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே வச்சுமே அவங்க 2 பேரும் உடனே சாரி கேட்கணும்னு நினச்சிட்டு தான் அப்போ டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சப்பறம் சார் வந்தப்போ அப்படி பேசினனால தான் நான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி கிட்டே நீங்கள் வெளியே போன்னு சொன்னீங்களே, அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னோடனே, நான் சொல்ல போனேன் நீ எல்லாம் பேசாதுன்னு ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அதனால தான் நான் அப்படி பேசினேன். பட் இப்போ நாங்கள் எல்லோரும் நார்மலாக இருக்கோம், எல்லாருமே ஃபினாலே அன்னைக்கு நல்லா பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் அந்த இன்டர்வியூஸ் அப்டேட்ஸும் கொடுக்குறேன். இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.